வாக்குத்தத்தம் உன்னுடையது. நீ வாழும் உலகில் பணக்காரர்களுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதி என்று இருக்கிறது. பதவியில் இருப்பவர்களுக்கு ஒரு நீதி, இல்லாதவர்களுக்கு ஒரு நீதி. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடுகள், பல பிரிவினைகள், இவைகளால் மனிதர்கள் தங்கள் உரிமைகளை இழந்து தங்கள் நன்மைகளை இழந்து வாடுகிறார்கள். யாரிடமாகிலும் உதவி என்று போனால் ஆட்கள் பார்த்து உதவி செய்யும் நிலை இருக்கிறது. ஆனால் என்னிடம் அந்த வேறுபாடுகள் இல்லை. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதும் இல்லை. இந்த உலகில் உள்ள அனைவரையும் நான் சமமாக அன்பு கூறுகிறேன். எல்லாருக்காகவும் மரித்தேன். என்னிடத்தில் வித்தியாசம் இல்லை. இன்றும் உன்னை நான் தேற்றுவேன். உன் துணையாக நான் இருப்பேன். நீ போகிற இடத்துக்கெல்லாம் உன்னோடு வருகிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எந்த நிலையில் நீ இருந்தாலும் என்னை நோக்கி பார். வனாந்தரத்தில் பாம்பினால் கடிபட்டு சாகும் நிலையில் இருந்த இஸ்ரவேலர் என்னால் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை பார்த்தபோது சுகமடைந்தார்கள். அதுபோல நீ என்னை நோக்கி பார், சுகமடைவாய், அற்புதம் காண்பாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். யாரும் இல்லை என்று எண்ணாதே, நான் இருக்கிறேன். நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். நான் உனக்கு நன்மை செய்வேன். என்னிடம் வா. ஆதார வசனம்: கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். சங்கீதம் 72:12.